ஹலோ மக்களே, வணக்கம் வந்தனம். நான் உங்கள் ஆர்ஜே கிருபா. யாரா இந்த ஆளு? எப்பா அவரை நிறுத்த சொல்லுங்கடா. ப்ரோ சேனலை மாற்றுங்களேன். இவரெல்லாம் கமெண்ட்ரி பண்ணலன்னு யார் அழுதது? இப்படிலாம் சொல்லி கலாய்க்கப்படுற ஒருத்தர் இப்போ இவர் இவ்வளோ பெரிய ஆளா? இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்த்து வியக்க வைக்கிற அளவுக்கு ஒருத்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க. அவர் அசால்ட்டா நினைச்சுக்கிறீங்க. ஒரு டைம்ல அவரை பார்த்து அலறாதனே கிடையாது தெரியுமா? சீகா அப்படின்னு செல்லமா அழைக்கப்படுற ஒருத்தர் தான் நம்ம கிருஷ்ணமாச்சாரியா ஸ்ரீகாந்த். இவரை பற்றி சொல்லணும்னா இவர் ஒரு சிறந்த கிரிக்கெட் பிளேயர் அண்ட் கமெண்டேட்டர். இவரோட கெரியர் பற்றி பார்க்கலாம் வாங்க. டிசம்பர் 21, 1951 பிறந்தவர் தான் நம்ம சீகா. இவரோட டெஸ்ட் கிரிக்கெட் கெரியர் 1981 ஸ்டார்ட் ஆச்சு. Goes again, that could be a six, that's a long hit over mid-wicket, there it goes, it's over! My word, what a fine innings. Reading for the front for India, they've got 3 points in it. 21 நவம்பர் 1981 நடந்த இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டான மேட்ச்ல தான் கேப்டனா இவரோட கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு. இவரோட ஓடிஐ கெரியர் 25 நவம்பர் 1981 இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா ஸ்டார்ட் ஆச்சு. 1981 ஸ்டார்ட் ஆன இவரோட கிரிக்கெட் கெரியர் 1992 முடிவுக்கு வந்தது. 1 February 1992 ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மேட்ச்ல இவரோட டெஸ்ட் கெரியர் முடிவுக்கு வந்தது. அது மட்டும் இல்லாம ஓடிஐ கெரியரும் சேம் இயர் 15 மார்ச்ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகேன்ஸ்டா நடந்த மேட்ச்ல முடிவுக்கு வந்தது. நம்ம சீகா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பவுலர் கூட. டிசம்பர் 1988 நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டா ஆடின மேட்சை பார்க்கும் போதே நம்ம சீகாவோட பேட்டிங் ஸ்கில்ஸை தெரிஞ்சுக்கலாம். சும்மா இல்லைங்க, அப்பவே சீகா 70 ரன் பேட்டிங்லயும் 5 விக்கெட் பவுலிங்ல எடுத்தாரு. 1989 சீகாவை இந்தியன் டீமுக்கு கேப்டனா அப்பாயிண்ட் பண்றாங்க. இவரோட கேப்டன்சில 4 டெஸ்டும் 13 ஓடிஐ மேட்சும் ஆடி இருக்காரு. 1992 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் இவர் ரிட்டையர்ட் ஆயிட்டார். இவரோட சாதனைன்னு பார்த்தா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கெரியர்ல 6000க்கு மேல ரன்ஸ் எடுத்திருக்காரு. இவரோட ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் பிசிசிஐல இவருக்கு மரியாதை செலுத்தும் விதமா சிகே நாயுடு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் வழங்குறாங்க. ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு இந்தியன் டீமுக்கு கோச்சா இருந்தாரு. 18 February 2008 ஐபிஎல் இனாகிரேஷனுக்கு இவரை சிஎஸ்கேக்கு அம்பாசிடரா நேம் பண்றாங்க. 27 September 2008 இவரை சீஃப் செலக்டரா இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு அப்பாயிண்ட் பண்றாங்க. 2011 வரைக்கும் இந்த பொசிஷன்ல இருந்து சிறப்பா பண்ணி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லைங்க, அடுத்தபடியா 2012 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு அம்பாசிடரா இவரை நேம் பண்ணாங்க. 2020 இவரை பேனல் மெம்பர் ஆஃப் ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் ஸ்போர்ட்ஸுக்கு அப்பாயிண்ட் பண்றாங்க. அப்பல இருந்து இப்ப வரைக்கும் சீகா நம்ம மனசை கவர்ந்த சிறந்த கமெண்டேட்டரா இருந்துட்டு வராரு. என்னடா இவரு இவ்வளோ வாய் பேசுறாரு, இவருக்கெல்லாம் கிரிக்கெட் ஆட தெரியுமா அப்படின்னு யோசிக்க வச்ச ஒரு பர்சன் தான் நம்ம கிருஷ்ணமாச்சாரியா ஸ்ரீகாந்த். அவர் வளர்ந்தது மட்டும் இல்லாம அவர்கிட்ட ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸையும் சேர்த்தே வளர்த்து விட்டுருக்காரு நம்ம சீகா. இது மாதிரி ஒரு நல்ல மனுஷனை போய் நம்ம எல்லாரும் கமெண்ட்ரி பண்ண தெரியாதான்னு திட்டிருக்கோம் பாத்தீங்களா? இதுக்கப்புறமாச்சு நம்ம யாரையும் முழுசா தெரியாம தப்பா பேச வேணாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கிளிப்ஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சைனிங் ஆஃப், உங்க ஆர்ஜே கிருபா.